இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருப்பதி போகிறோங்க. திருப்பதி மலை ஏறினது, அப்புறம் சாமி கும்பிட்டது, சாமி கும்பிட எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் திருப்பதியில் லட்டு எப்படி பிரசாதமாக உருவாச்சு, அப்புறம் வந்து மொட்டை ஏன் போடுறாங்க, அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு உண்டான பால், தயிர், அப்புறம் வந்து அந்த நெய், அப்புறம் இந்த மளிகை சாமான் இதெல்லாம் எங்கேருந்து வருது, எந்த ஊர்லேருந்து வருது, அதை ஏன் வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட தனிப்பட்ட அனுபவம். அதனால் வந்து இது பொது கருத்தாகவோ இல்லை யாரையும் குறை கூறுறோம் அப்படின்றோ எதுவும் நினச்சிக்க வேண்டாம். 10:20 பஸ்ஸு, இப்போயே 10 மணி, அங்கே 10 நிமிஷம் நின்று இருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. கீழே முடியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட்டு போய் விடுங்க அப்படின்னாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். மோஸ்ட்லி யாரும் இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தாங்க சாமி பார்த்துட்டு வரோம். டைம் ஆச்சு, இப்போ 6:30 மணி. அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. அப்படி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். நான் முதல்ல அங்கே போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சிங்க, 10 மணி ஆகிப்போச்சு. ஆக்சுவலி 10:20 பஸ்ஸு, இப்போயே 10 மணி ஆகிடுச்சு. பஸ்ஸை எங்கே போய் கண்டுபிடிக்குன்னு தெரியல. ரொம்ப அர்ஜென்ட்டு, சீக்கிரமாக அப்படி பஸ்ஸை பிடிப்போம். வணக்கம், நான் உங்கள் சான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் உடையாந்து இப்போ பார்த்துருக்கீங்க, திருப்பதி தாங்க போகிறோம். அதனால தான் அர்ஜென்ட் உடனே பஸ் ஆக்சுவலி புக் பண்ணியிருந்தோம். டைம் வந்து 10:20 பஸ்ஸு, அங்கேயே 10 ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அர்ஜென்ட் உடனே பஸ்ஸை பிடிச்சோம். வந்துட்டுங்க கரெக்டாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு. ஸோ அங்கே 10:20க்கு எடுத்தாங்க. இப்போ இங்கே வந்து இப்போ வரும்போது 2 மணி ஆகிடுச்சு. இப்போ வெளியே போயிட்டு நம்ம தர்ஷன் டிக்கெட் பார்க்கலாம். ஃப்ரீ தர்ஷன் கொடுக்குறாங்க. இல்லை வாங்க. இங்கே இந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்களாங்க. இப்போ வந்துட்டோம். போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், திருப்பதி நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, வேறு லெவலுங்க. இங்கே தாங்க கவுண்ட்ரு இதுக்குள்ளேயே நிற்கிதுங்க ஃபுல்லாக. ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. கைஸ், இது நம்ம லக்கா என்ன தெரியல. நம்ம வந்தோம் கரெக்டாக 2 மணிக்கு வந்து க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 10 நிமிஷம் நின்று இருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்படியே நம்ம இந்த நடக்கிறது, இந்த கியூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் போல், அவ்வளோ தூரம் இருக்குது. அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டு வருது. ஸோ பரவாயில்ல, அது ஸ்பீடாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1 ஹவரில் கவுண்டர் கிட்ட போய்டும் உங்களுக்கு. இன்றைக்கின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணிக்கு, அது 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கவுண்ட்ரு. ஸோ அதனால் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு 1 ஹவரில் நம்ம டிக்கெட் எடுத்து டோக்கன் வாங்கிடுவோம். ஸோ வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்லைங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்கு கியூ. அப்படியே போகுது. ஆனால் இன்னும் அங்கே கிட்டத்தில் போயிட்டு அப்படின்னு தெரியல. அங்கே தான் இன்னும் ஜிக்ஸாக் நிறைய இருக்குது. இங்கே ஓரளவுக்கு அப்படியே ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது என்ட்ரன்ஸில். அங்கே கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். டிக்கெட் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே தான் டிக்கெட் எடுக்கிறோம். அங்கே தான் வந்துருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 300 மீட்டர். ஸோ அப்படியே நடந்து வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் வரும். அப்படி உள்ள வந்தீங்கன்னாக்கா அந்த கவுண்ட்ரு. அங்கேருந்து தான் நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க. நான் ஏதோ நினச்சிங்க சீக்கிரமாக போகுது கியூ அப்படின்னு நினச்சிட்டு வந்தா இங்கே வந்து ஜாம் ஆகிட்டு நிற்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜிக்ஸாக்காக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் இருக்குது ஜிக்ஸாக்காக. கிட்டத்தட்ட நம்மளுக்கு முன்னாடி ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 பேர் இருப்பாங்க.
நம்மளுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டிக்கெட்டு கிடைக்கும். அப்படியே அது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க. இந்த ஜிக்ஸாக் இதுலேயே ஒரு 3/4 மணி நேரம் நடந்துட்டு இருக்கிறேங்க. நடந்து போய்கினே தாங்க இருக்கும். இப்போ தான் வந்து பாதி வழி வந்திருக்கோம். ஒரு 3/4 மணி நேரமாக நடந்து அவ்வளோ தூரம். கிட்டத்தட்ட நான் 1 கிலோமீட்டர் தப்பாக சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருக்கும். நல்ல வேலை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கவுண்டர் திறந்துருக்கு, அதே நேரத்தில் மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கேயும் இது பண்ணல, ஹோல்ட் பண்ணி வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 55 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த அந்த ஜிக்ஸாக் கியூவிலேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுதா, உள்ளே போயிட்டு டோக்கன் அங்கேயும் வந்து ஜிக்ஸாக் இருக்கா, அங்கேயும் டோக்கன் இல்லையா பாருங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் நான் இவ்வளோ ஸ்பீடாக உள்ளே வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. ஓ நல்ல வேலைங்க. இந்த இடத்துலலாம் நம்மளை போடலைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக விட்டுட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து இந்த டைம் ஸ்லாட்டு, இந்த டைம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6லேருந்து 8 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா டைம் பாட்டு போயின்னே இருக்குது. ஸோ 6லேருந்து 8 போய் பார்ப்போம். நம்ம க்யூவில் நின்று பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் வரும். கைஸ் நம்ம எடுத்துட்டோம். பார்த்தீங்களா வந்துடுச்சு. நம்மளுக்கு எப்போ டைம் கொடுத்துருக்காங்கன்னு டைம் ஸ்லாட் வந்து வெளியே வந்தாச்சு. டைம் ஸ்லாட் வந்து நம்மளுக்கு 5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மணி வரைக்கும் எங்கள் வெயிட் பண்ண முடியாது. பார்ப்போம் நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மலைக்கு நடந்து போக போகிறோம். நடந்து தான் போக போகிறோம். பஸ்ஸில் போகல, நடந்தே போயிட்டு மலை ஏறுவோம். வாங்க. இந்த ஆட்டோக்காரங்கிட்ட பார்த்து ரேட்டு பேசுங்க, ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஷேர் ஆட்டோன்னா ஒரு 30 ருபீஸ்லேருந்து 40 ருபீஸ், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த மலை மேலே உள்ள அந்த என்ன சொல்கிற நாமம் மலை அடிவாரத்துக்கு வந்துச்சுங்க. இப்போ இவங்க படுத்துருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்களாம் எங்கள் மலை ஏறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா, இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங்லேயே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மேலே எடுத்து வந்து கொடுத்துருவாங்களாம். சப்போஸ் யாருன்னா வெயிட் தூக்க முடியாது அப்படின்னா அங்கே கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா மேலே எடுத்து கொடுத்துருவாங்க. கூட்டம் நிற்கிது மேலே ஏறுறதுக்கு. ஆக்சுவலி இன்னும் கவுண்டர் ஓப்பன் பண்ணல. ஸோ 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் இங்கே நிற்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு நிற்கிதுங்க. ஸோ அங்கே நிற்கிற நேரம் வந்து ஒரு 2 டீயை போட்டு போயிட்டு நம்ம சொன்னாப்புல, அதனால் டீ போட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். நம்ம நண்பர் பட்டர் பிஸ்கெட் இருக்குதா. ஆக்சுவலி கீழவும் போகலாமா. நாங்கள் அங்கே வந்து க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நாங்கள் மேலே இந்த பக்கம் வந்துட்டு மேலே எப்படி என்ட்ரியாக வரோம். இதுதாங்க முதல் இது. பாருங்க, கீழே திறந்து விட்டுட்டாங்க. ஒன்று மேலே அந்த ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஒரு 20 படி ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இது விடவே இல்லை. அங்கே நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டுருக்கோம். ஸோ கைஸ், இந்த நம்ம ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம்ட்டு ஒரு கோபுரம் இருக்குங்க. அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே கீழே திறந்து விட்டாங்க. ஆனால் பார்த்தா இந்த ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துட்டு பாருங்கள். ஃபுல்லாக க்ரௌடு எப்படி இருப்பாங்க. இப்போ பாருங்கள், செக் பாயிண்டாங்க. இங்கே தான் வந்து எல்லோரும் செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். சரியான க்ரௌடு இருக்குது. நீ சண்டேன்றதுனால இவ்வளோ க்ரௌடு என்னன்னு தெரியல. ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. சரியான கூட்டங்க. என்ன இப்படி பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து மஞ்சள் வைக்கிறது, அப்புறம் விளக்கு வைக்கிறது, இது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வச்சுட்டு வருவாங்களாங்க. அதை நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதுதான் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 700 படிக்கட்டு ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். மேலே போட்டிருக்கு பாருங்கள்.
இந்த இடம் கீழே காமிச்சோம்லங்க உங்களுக்கு, அந்த இடம் தான் இது. இதுதான் வந்து இந்த லைட் வந்து கீழே நாமம் மாதிரி தெரியுது. அது மேலே பாருங்கள், அப்படியே அந்த நாமம் மாதிரி தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த திருப்பதியோட அந்த லட்டு மொட்டை அடிக்கிற அந்த இது வந்து வரலாறு, அதை பற்றி சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. திருப்பதி பற்றி சொல்லணும்ல, நம்ம இந்தியாவிலேயே பணக்கார கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெய்லி பலாயிரம் பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இது எப்போவுமே பிஸியாக இருக்கிற கோயில் தான். அதே மாதிரி அந்த மொட்டை அடிக்கிற அந்த முடியிலேருந்து வர வருமானமே இந்த கோயிலுக்கு நிறைய. சரி, இப்போ அந்த மொட்டை அடிக்கிறதுக்கான வரலாறு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடி லென்த்தியாக உள்ள கடவுளில் இவரும் ஒருத்தர். ஸோ இவருக்கு வந்து முடி ரொம்ப அழகாக இருக்குமா. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து பூமிக்கு வந்திருக்காரு. பூமியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமியோட உஷ்ணம் தாங்காமல் அவரோட முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை பார்த்து அந்த வெங்கடாச்சலபதியோடைய பக்தையின் காந்தர்வ இளவரசி நீலதேவி அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் முடியை வெட்டி அவருக்கு வந்து காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. அப்புறம் இதை பார்த்த அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னு அப்படின்னா, என் கோயிலுக்கு வந்து யார் வந்து மொட்டை போட்டு வேண்டுதல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தாங்க இந்த மொட்டைக்கு உண்டான வரலாறு. சரி, இப்போ இந்த லட்டு எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். 1931 தான் வந்து திருப்பதியில் ஃபஸ்ட்டு இந்த லட்டு பிரசாதம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காப்பிரைட்ஸும் வாங்கியிருக்காங்களாங்க. அதாவது வந்து திருப்பதி கோயிலில் மட்டும்தான் இது செய்ய முடியுமா, வேறு யாரும் இதுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியும்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸை வாங்கி வச்சுருக்காங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை, ட்ரை கிரேப்பு, அப்புறம் வந்து நெய், கற்கண்டு, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து ஏலக்காய், இதெல்லாம் வச்சு தான் இதுக்கு செய்கிறாங்க. இதை முதல்ல ரெடி பண்ணி கொடுத்தவர் யார் அப்படின்னாக்கா, அவர் பேர் வந்து கல்யாண ஐயங்கார் அப்படின்ற ஒரு பெரியவர் தான் வந்து இதை ஆரம்பித்தே வச்சுருக்காரு. இதுதான் லட்டோட வரலாறு. ஏங்க இந்த இடத்த பாருங்கள், நான் தெரியாதனமாக ஏதோ வந்து ஃபுட் கோர்ட் உள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி இருக்குதுங்க. கோயிலுக்கு வந்த மாதிரி இல்லை, எல்லாம் ஃபுட் கோர்ட் உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டாக தாங்க இருக்குது. நானே பார்த்து பெஜாராயிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்புறம் இந்த கோயிலுக்கு உண்டான தேவையான பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா பூ, பழம், இந்த பால், நெய், இல்லை அப்புறம் வேறு என்னென்ன பொருளெல்லாம் இந்த கோயிலுக்கு தேவைப்படுது எல்லாமே வந்து ஒரு கிராமத்திலேருந்து தான் வருது. பர்டிகுலராக வேறு எங்கேருந்தும் வாங்குறதில்ல. ஆனால் அந்த கிராமத்து பேர் நான் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இது வரைக்கும் அந்த பேரும் கிடைக்கல. அதே நேரத்தில் அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு இதுவாக தான் பாதுகாத்து வராங்களாம். சப்போஸ் அந்த கிராமத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணுமா, ஆனால் யாருக்கும் அலோடு இல்லையா, பொதுமக்களுக்கு யாருக்கும் அலோடு இல்லையா. ஸோ அப்படி வந்து அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கிராமம் பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கான். அப்படி இருந்தும் பொதுமக்களுக்கு யாருக்கும் அங்கே வந்து அலோடு இல்லை. நம்ம யாருக்குமே அந்த கிராமத்தோட பேரும் தெரியல. அதே மாதிரி இந்த சாமி பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்காங்க. அந்த விளக்கு வந்து எப்பவுமே அணைஞ்சதே கிடையாதான், இது வரைக்கும் அணைச்சதே கிடையாதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா 24 hours. ஆனால் அந்த விளக்கு வந்து யார் ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதான். அந்த மாதிரி ஒரு ஐதீகமும் அந்த விளக்குக்கு இருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சாமியோட சிலையோட பின்னாடி பார்த்திங்கன்னா எப்பவுமே தண்ணி வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா. அது ஏன் அந்த தண்ணி வடியுதுன்னு சொல்லி யாருக்கும் இது வரைக்கும் தெரியாதான். அது எப்பவுமே தண்ணி வடிஞ்சிட்டே தான் இருக்குமா. இதை வந்து அங்கே உள்ள அந்த ஐயர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் எப்பவுமே அதை தொடச்சிக்கிட்டே தான் இருப்பாங்களாம் உள்ளே இருந்துக்கிட்டு. ஸோ இதுக்கு இப்படியும் ஒரு ஐதீகம் இருக்கான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குல்ல, அந்த சாமியோட சிலை வந்து எப்பவுமே சூடாகவே இருக்குமாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மேலே இருப்போம் எப்பவுமே அது கொஞ்சம் ஓரளவு கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு கிளைமேட் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை வந்து சூடாக இருக்குமாங்க. நான் இப்போ தான் அதே கேள்விப்படுறேன். எப்பவுமே சூடாக இருக்குமா. அதாவது வந்து நல்ல எப்பவுமே சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நானும் அடித்து விடலைங்க. இது வந்து நான் கூகுளில் தேடினப்போ எனக்கு கிடைச்ச நியூஸு. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
கைஸ் நாங்கள் சந்தைக்கு போகிறது கரெக்டாக ஆகிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து பழைய வழி. முன்னாடி நாங்கள் வந்த வழி இதுதான், தெரியுதுங்களா? இதுதான் இப்படி தான் வந்துட்டு வருவோம். இப்போ வந்து முன்னாடி பின்னாடி போய்ட்டு அப்படி சுற்றின்னு இப்படி வரோம். இப்போ ரொம்ப தூரமாக இருக்குது பார்க்க. ஏன் அப்படி போய் சுற்றிட்டு வரோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த பிரிட்ஜ் ஒன்று கட்டுறாங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரிட்ஜினால தான் வந்து இப்போ மக்கள் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்சிடெண்ட்லாம் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காலமாக. அதனால் இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்காக பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டு சுற்றிட்டு வேறு வழி மாற்றி விட்ருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்துக்கிறீங்களா? சரி வாங்க. பாவம் அந்த பாட்டியால் முடியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட்டு போய் விடுங்க பாட்டினாங்க. சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். இதோட படி முடிஞ்சிடுச்சான். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்லாண்டிங்காக போகுன்றாங்க. அப்படியே வாங்க போகும். இன்றைக்கி ஆக்சுவலி எல்லோரும் ஒரு 3.5 மணி நேரத்தில் 3 இல்லை 3.5 மணி நேரத்தில் ஏறுவாங்களாம். நம்மளுக்கு 4 மணி நேரம் ஆகிருக்கு. இந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆழ்வார்களோட சிலை எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஒவ்வொரு ஆழ்வார்கள் பேரை போட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே அங்கங்கே பார்க்க முடியுது அது மாதிரி ஒரு சிலை. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நேராக போனோம்னா இதுவும் வந்துடும் என்ட்ரன்ஸ். அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரு குளியலை போட்டு அப்படி இப்போ தரிசனம் எங்களுக்கு ஆக்சுவலி 5 மணிக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டைம் சொல்லியிருக்காங்க. நான் 1-2 பேர் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போய் நில்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10:30 மணி ஆகுது. போயிட்டு கவுண்டரில் கேட்போம், விட்டாங்கன்னா நம்ம அப்படி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். நான் முதல்ல அங்கே போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அப்படியே வாங்க, கண்டினியூ பண்ணுங்க. தர்ஷனத்துக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். பாட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த இடத்துங்களை பாருங்க, அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. இவ்வளோ கூட்டம் வந்து போனாலும் பயங்கரமான மெயின்டெனன்ஸ், வேற லெவலு. அப்போ இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுங்க. எவ்வளோ தூரம் நடந்து வருதுங்க, பாட்டு நடந்து வருங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாச்சு. பாருங்க கைஸ், ஆக்சுவலி நாங்கள் இன்னும் பேக்கு எதுவுமே டோக்கன் எதுவும் போடல, அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் பேக்கும் டோக்கன் போடல, மொபைலுக்கும் டோக்கன் போடல, அப்படியே கிளம்பிட்டோம். சரி என்ன மடக்குனாங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறோம். சரி பார்ப்போம், எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். மோஸ்ட்லி யாரும் இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மொபைல் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. நாங்கள் மறந்து எடுத்துன்னு வந்துட்டோம். சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நினச்சேன். பாருங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஆனால் இன்னும் ஃபோனும் வாங்கலை, பேகும் வாங்கலை. அப்படியே விடுவாங்களா இல்லை பிடிப்பாங்களா தெரில. அப்படியே போயிட்டுருக்கோம், பார்ப்போம். கால பைரவர் ஒரு வழியா சாமி பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பின்னாடி பார்த்தீங்களா சாமி எல்லாம். இப்போதாங்க சாமி பார்த்துட்டு வரோம். டைம் ஆச்சு, இப்போ 6:30 மணி. அவ்வளோ டைம் எடுத்து காலையில் 11 மணிக்கு போய் நின்னாலும் இப்போ தாங்க வெளியே வரேன். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டு நோக்கி கிளம்பியாச்சுங்க. போய் பஸ் ஏறிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ. என்னங்க மணிநட உட்காந்துன்னு பார்க்குறீங்களா? அது நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைங்க, வேஸ்டி சட்டை. அதனால் அது கைட்டி போட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்தாச்சு. ரவுண்டுக்கு ஷார்ட்ஸை போட்டு ஃப்ரீயாக உட்காந்தாச்சு. இப்போ பஸ்ஸில் வந்தாச்சு.
ஆந்திர பிரதேஷ் பஸ்ஸில் தான் ஏறி உட்காந்துட்ருக்கோம். கிளம்பிடுச்சு. அப்படி கிளம்ப வேண்டியது தான். இப்போ சென்னை போயிட்டு மாதவரம் போய்ட்டு மாதவரத்துலேருந்து கோயம்பேடு வீட்டுக்கு போயிட்டு நெட்டை பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியது தான். இன்னும் வேறு பிரேக் அடிச்சு ஒரு கர்றன்றானுங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லாமையும் போயிருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எல்லோரும் என்ன ஏற்றுக்கோங்க. காலையில் சொல்லிடுறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாமே. நாங்கள் காலையில் குளிச்சுட்டு அப்படியே வந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த இது கியூக்கு போயிட்டோம். 10 மணி இருக்கும், 11 மணி இருக்கும். 11 மணிக்கு நாங்கள் போயிட்டு நிற்கிறோம். ஓகேன்னு விட்டுறாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 5 மணிக்கு தான் இதுவே, ஆனால் விட்டுட்டானுங்க. சரி ஓகே, அந்த சந்தோஷம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்புறமா ஒரு 2 மணி நேரமாக நடக்கிறோம். சரி அது போயிடுச்சு, 2 மணி நேரம் நடக்கிறோம். நேராக நம்மளுக்கு சாமி பார்க்க விட்டுருவாங்கன்னு சொல்லி போனால் போயிட்டு அந்த கூண்டு உள்ள அடிச்சு விட்டானுங்க. 1:30 மணிக்கு உள்ள எங்களை அடிச்சிடணுங்க. 5 மணிக்கு திறந்து விட்றானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியுதுங்களா? அதுதான் நம்ம காலையில் நடந்து வந்த வழி. அப்படி பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம காலையில் நடந்து வந்தோம்.